பாம்பினி மேல் பள்ளி கொண்ட எனது மாயா தளபழித்து பாம்பினி மேல் பள்ளி கொண்ட எனது மாயா ஆளாசம் குடித்த அந்த ஈசனுக்கு நைதூனாரே இது அறியாத பாண்டவர ஆதரிக்க எந்த வந்தனா புரிந்தேன் ஏ பரந்தாமா பாம்பனை மேல் பள்ளி கொண்ட எனது மாயா அந்த ஆளால் விஷம் குடித்து ஈசனுக்கு மைத்துனாரே இந்த அரியா பாண்டவரை என்றென்றும் ஆதரிக்க வேண்டும் அடியே நமஸ்காரம் செய்தேன் கண்ணா பண்ணாமா மாமா தங்கா வாஜாலி மாமா மயக்கண்ணா எம்பெருமானே என்னுடைய வாழ்த்தில் வடந்தபடியால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இருக்க வேண்டும் சொல்லுங்க மாமா சொல்லுங்க. அப்படியா? அதாவது இந்த மாயக்கண்ணனுடைய வாழ்ந்தபடியால் என்றென்றும் இந்த மறந்த பார்வைகளே சுகச்சேமமாக இருப்பீர்கள். மாமா தாங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் மும்மூர்த்திகள் ஓரிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் கொடுத்தது போல் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் மாமா தங்களை ஒரு வார்த்தை கேட்கலாம்னு ஆசைப்பட்டு சொன்னோம். ஒரு வார்த்தை உண்மை அர்ஜுனா, எனக்கு ஏற்பட்டதோ மனசங்கடம் ஏற்பட்டது மாமா. மனசங்கடம் ஏற்பட்டது. எத்தனை சங்கடம் ஏற்பட்டாலும் சரி ஒரு வாய் வார்த்தை என்ன 1000 வாய் வார்த்தைகள் என்ன கேளப்பா, நான் உனக்கு பதில் கூறுகிறேன். நேற்று தினம் அதாவது என் பேர பிள்ளை குணசீலன் எங்களுக்காக பாத பூஜை செய்ய வேண்டும் என்று காலை எழுந்தவுடனே ஆற்றங்கரை சென்று நீராடி விட்டு அந்த வனத்தில் சென்று நறுமணம் வீசிய மலர்களை கொண்டு வந்து பாத பூஜை செய்து விட்டதா மறுவேளை பார்ப்பேன் தாத்தா என்று சென்றார். சென்றவன் இன்னும் வர காணவில்லை. அவன் போன இடத்துல என்ன ஆனதோ ஏது ஆனதோ ஒன்றும் புரியவில்லை மாமா. ஆகையால் தான் தங்களை ஒரு வார்த்தை கேட்டா விவரத்தை அறிவீர்கள் என்றுதான் நான் கேட்டேன் மாமா. என் பேரப்பிள்ளை எங்க இருக்கிறான்? அவன் என்னலே வைக்கிறான் மாமா. அப்படியா அர்ஜுனா, உன்னுடைய பேரப்பிள்ளையாகிய குணசீலனாகப்பட்டவன் எங்கிருக்கிறான், என்ன நிலைமையில் இருக்கிறான் அப்படி என்று என்னுடைய ஞான திஷ்டி வழியாக பார்க்கும் பொழுது அவனோ ஒரு அபயத்தில் மாட்டிக்கொண்டானப்பா. என்ன பாட்டு சொல்கிறேன்? பாட்டலாருக்கு நான் பாதபட்சம் செய்ய மலர் கொண்டு சென்றான். அவன் ஆபத்தில் இருக்கிறான்னு சொல்கிறீர்களே, என்ன விஷயம் அம்மா? என்ன மாமா இந்த வார்த்தை சொல்கிறீர்களே? அதாவது எப்படி தெரியுமா அவன் போய் வகையாக மாட்டிக்கொண்டான்? எப்படி? மதிசூரனாகப்பட்டவனோ அவன் மதிசூரனாகப்பட்டவன் அவனை கட்டி வைத்து சிறை மாற்றம் செய்து வைக்கிறான். என்னது? ஆமாப்பா, அரக்க குணம் கொண்ட மதிசூரன் என் பேரப்பிள்ளை கட்டி சிறை வைத்திருக்கிறான். ஏன் மாமா? அவன் என்ன தவறு செய்தான்? அப்படி எதற்காக? அதாவது அந்த மதிசூரனாகப்பட்டவனோ இந்த பாண்டவர்கள் குலத்தையே அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறான்பா. என்ன மாமா இந்த வார்த்தை சொல்கிறீர்களே? வேரோடு கருவறுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இத்தனை வருடங்களாக இந்த 18 பாரத போர் முடிந்து உங்கள் மீது நெருப்போடு காத்துக் கொண்டு இருக்கிறான். மாமா இதை கேட்பதற்கே என் இதயமே வெடிப்பது போல இருக்கிறது. மாமா என் பேரப்பிள்ளை காப்பாற்றுவதற்காக ஏதோ வலியுறுத்த கூறுங்கள். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். அர்ஜுனா மாமா, முதலாவதாக நீ போய் அந்த மதிசூரனாகப்பட்டவ எதனால வந்து உங்க மேல பகை கொண்டான் தெரியுமா? என்ன மாமா காரணம்? அதாவது அந்த மதிசூரனுடைய தந்தையாராகிய பக்காசுரன், உன்னுடைய அண்ணன் யாரு? மதம் கொண்ட பீமச்சரனா. ஆமா, மதம் கொண்ட பீமச்சரனாகப்பட்டவனா அவனை அதாவது அவனை வதைத்து விட்டான். வதைத்தது ஒரு காரணத்தினால தன்னுடைய தந்தைய சிறு வயதாக இருக்கும் பொழுது என் கண் முன்னாடியே என் தந்தையை வதம் செய்த அந்த பாண்டவரை, அதுவும் அந்த பீமச்சரனை நான் வேரோடு கருவ இருக்க வேண்டும் என்று இவ்வளவு நாளாக அவன் கொந்தளித்துக் கொண்டிருந்தான் சிந்தனையோடு. அப்படியா? ஆமா, என் அண்ணன் பீமச்சரன் செய்து கொண்டிருந்ததுக்காக பழி வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஆமா, நம்ம இதை காப்பாற்றுறதுக்கு வழிதான் கூறுங்க.
அதாவது நீ ஒரு வீராதி வீரன், நீ ஒரு சூராதி சூரன். ஆமா. சொல்லுக்கு விஜய, வில்லுக்கு அர்ஜுனா. அதனால மாமா அதாவது அந்த மதீஸ்வரனை போய் சென்றடைந்து மாமா உடனடியாக என் பேரப்பிள்ளை விடுதா என்று கேள். மாமா இப்போதே போய் வென்று வருகின்றேன். என் பேரப்பிள்ளை அழைத்து வருகின்றேன். மதீஸ்வரனாகப்பட்டவனோ சர்வ சாதாரணமானவன் கிடையாது. எப்படி மாமா? அவனோ காளி தேவி இருக்காள் அல்லவா, காளி தேவிக்கு வளர்ப்பு பிள்ளை. ஓ, காளிகா தேவிக்கு வளர்ப்பு பிள்ளை. ஆமா, சரி. அதனால எப்பேற்பட்ட வீராதி வீரன் சென்றாலோ அவனை அழிக்க முடியாது. அப்படியா? அதனால அவனிடம் கெஞ்சி மண்டாலத்தான் அவனை வந்து மீட்டு வர முடியும். அதனால என் தங்கையாளாகிய பாஞ்சாலியை அனுப்பி அவளிடம் அவனுடைய பேரனாகிய குணசீலனை அழைத்து வர சொல்லலாமா? இப்போதான தாங்கள் சொன்னீர்கள் அவர் காளிகா தேவிக்கு எண்ணற்ற பூஜைகள் செய்து ஆராதனைகள் செய்து சர்வ சக்தி படைத்த மாவீரனாக இருக்கின்றார். அதாவது என்னை போல் வீரர்கள் சென்று வெல்ல முடியாது என்று சொன்னீர்கள். அப்படி என்னை போல் வீரர்கள் வெல்ல முடியாது என்றா ஒரு பெண்மணி அங்கே சென்று அவர் எப்படி வென்று வருவார் மாமா? எப்படி? பெண்ணுக்கு பெண் என்றால் ஏயும் மனமிறங்கமா, கெஞ்சி மன்றாடி பாப்பா. அப்படி ஆகாத விட்டால் பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. புரியுது மாமா, புரியுது. பெண் மனம் கலங்கினா பேய் மனம் இறங்கும் என்று சொல்வார்கள். ஆனா என்னதான் ஒரு மாவீரனாக இருந்தாலும் ஒரு பெண்மணி ஆனவள் கண்ணீர் விட்டு மனம் கலங்கி என் பேரப்பிள்ளையை விடுங்கள் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது படுமினா மனம் இறங்கி விட்டாலும் விடுவார் என்று சொல்லி கேட்கலாம். அப்படி ஆகட்டும் மாமா. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, என் தங்கியை அனுப்பி வாப்பா. அப்படி ஆகட்டும். கன்னியத்ராபதா, மாமன் சொன்னதை கேட்டாயா? அதாவது அந்த அரக்கனிடம் சென்று பொறுமையாக நிதானமாக அதாவது பக்குவமாக பேசி பேரப்பிள்ளை விட சொல்லி அழைத்து வா. சென்று வா. போய் வா. யாரோ ஒரு பெண்மணி மாதிரி தெரிகிறாள். என் பேனாகப்பட்ட இவ்வளவு ஒரு விசித்திரமாக இருக்கிறாள். இவள் யாராக இருப்பாள்? என் காமவரி தீர்ப்பவன் இவளாக தான் இருப்பாள். எது எப்படி இருந்தாலும் சரி, இவளை ஒரு அழுத்த அழுத்தி ஒரு அடி கொலை போல